الحمد لله الحمد لله كما ينبغي لجلال وجهه القديم. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وكل في فلك يسبحون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. حي القيوم الله ذو الجلال அவை அந்தரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபாவை நாவால் முடிந்து உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொள்ளக்கூடிய மேலான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த எல்லா புகழும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயனாகிய வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம வல்ல மேலாம்பரமான ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நசீபாக்கி வைத்தது ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல் ஜலால் நம் மீது அவன் காட்டக்கூடிய தன்னிகரற்ற தனிப்பெரும் அன்பும் அருளும் கிருபையும் காருண்யமும் கருணையும் அன்று வேறில்லை. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய கர்மங்களை விட்டு நாம் தவிர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிலாவை அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஜ்ஹுல் அலீம் இருந்து நாம் ஹாசிலாக்கி கொள்ளக்கூடிய அந்த முராதோடு நாம் வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு ஸய்யுதீனல்லாஹு ஃபதலிஹி வ ரஸூலுஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் ஒவ்வொரு மண்டலங்களையும் வகுல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொரு மண்டலங்களையும் ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு பிளானட்ஸையும் அல்லாஹ் ஒரு கணக்கின்படி நீந்த செய்துள்ளான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் யாசீன் ஷரீஃபில் அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றார். அதாவது எல்லா கிரகங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளைப்படி அது நீந்தி செல்கின்றது. அப்போ சூரிய நீந்தன்னா என்னங்க அர்த்தம்? ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய ஆள் ஸ்ட்ரைட்டாக பண்ண மாட்டார், வளைஞ்சு நெளிஞ்சு பண்ணுவார். அப்போ சூரியன் ஒரு கிரகம், சந்திரன் ஒரு கிரகம். சூரிய கணக்கும் சந்திர கணக்கும் ஒன்று போல் இருக்கார், வித்தியாசப்படுங்கிறத குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த ஆயத்து மூலமாக நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வானசாஸ்திரத்தையும் எல்லா லோகங்களுடைய அந்த சாஸ்திரங்களையும் இந்த ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு என்ன, அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி முடிச்சுட்டான். ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ இந்த ஜும்மா ஆகிறது, இந்த ஹிஜ்ரா வருஷத்துடைய கடைசி ஜும்மாவாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலக்கதிர் வரக்கூடிய வெள்ளி வரக்கூடிய வாரத்தில் நாம் எதிர்நோக்கி செல்லக்கூடிய அடுத்த ஜும்மா அவ்வள முஹர்ரமுல் ஹராமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடந்து முடிந்த இந்த காலத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் குறைகளையும் அல்லாஹ் மன்னித்து வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைந்த ஈமானையும் நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் இருலோக ஈடேற்றமான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒப்பற்ற உயர் பெறும் அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிஜ்ரா கணக்கு என்பது எப்பொழுது உருவானது? முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதமாக எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான விசால் ஷரீஃபுக்கு பிறகு நாயகம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மறைந்து அல்லாஹ்வுடைய முலாகாத்திற்காக சென்ற பிறகு
ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துடைய காலத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் இந்த ஹிஜ்ரா கணக்கு என்பது கணக்கிடப்பட்டுச்சு. சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன, முஸ்லீம்களுக்கு என்று ஒரு கலண்டர் வேணும், ஒரு மாத தர்த்தீபாத்துகள் வேணும் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா சஹாபாக்களையும் வச்சு மஷூரா பண்ணாங்க, எதை முதலாவது மாதமாக்குறதுன்னு சொல்லி. அப்ப சில சஹாபாக்கள் முதலாவது மாதமாக ரபீல் அவ்வல் ஆக்கணும், ஏன்னா ரபீல் அவ்வல் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் நிகழ்ந்தது. நாயகம் அருமை உம்மா நாச்சியார் அல் விலாயத்துல் குப்ரா சித்திகத்துல் உலியா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஅத அலைனா அல் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமின் பரிசுத்தமான மணிவயிற்றிலிருந்து ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை கண்மணி நாயகத்தை அல்லாஹ் கொண்டு வந்தது ரபீல் அவ்வல் மாசத்துல. அதனால ரபீல் அவ்வல் மாசத்தை தான் முதலாவது மாதமாக ஆக்கணும்னு சில சஹாபாக்கள் கருத்து சொன்னாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் ரபீல் அவ்வல் மாசத்துல தான் நாயகம் அவர்கள் மௌலிதுல் கரீமன் அதே நாளில் தான் அவ்வல் நபியான, ஆஹிர் நபியான, லாஹிர் நபியான, பாத்தின் நபியான, ஹாத்தமுல் நபியால் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபகாரம் ஜதுவாலம் ரிசாலத்து தையிபாவை அல்லாஹ் தஆலா ஷுஹரத்தாக்குறான். நாயகத்துடைய நபித்துவம் பகிரங்கப்பட்டது. சில பைத்தியக்காரன் 40வது வயசுல நாயகத்துக்கு நபித்துவம் கிடைச்சுன்னு சொல்லுவான். மாதல்லா சும்மா மாதல்லா, அது குர்ஆன் மறுக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த ஆயுள் காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் பண்றான், அல்ல ஆம்ருக்கன்னு சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல. அப்ப என்ன அர்த்தம், கண்மணி நாயகம் அவர்களுடைய காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய முழு வாழ்வும் மகா பரிசுத்தமானது, முழு வாழ்வும் அல்லாஹ் இடத்துல மகா கௌரவமிக்கது. நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நதரத்து ரஹமான என்று அல்லாஹ் அவனது ஹபீபுல் ஆலத்தை கண்டானோ, என்று அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்தை அல்லாஹ் தஹ்லீக் செய்தானோ, அன்றைய நாயகம் மாஷா அல்லாஹ் நபியா இருக்கிறாங்க, ரசூலா இருக்கிறாங்க, உலுல் அஸ்மா இருக்கிறாங்க, சய்யிதுல் அம்பியா இவர் முர்சலீனா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆகையால நாயகம் உம்மாவுடைய பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வரும்போது நபியா தான், ரசூலா தான், உலுல் அஸ்மா தான் வந்தாங்க. 40வது வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு, அது வரைக்கும் சுகூதா இருந்துச்சு. அப்ப நாயகத்துடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட அந்த நாளை கணக்கு பண்ணி நாம ரபீல் அவ்வல் வைக்கணும்னு சொல்லி சில சஹாபாக்களுடைய கருத்து இருந்துச்சு. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும்போது கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அதாவது எந்த விஷயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்கன்னா, ஃபைசலா பண்றாங்கன்னா, அது அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிச ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் வசிய ரசூல் ரப்பல் ஆலமீன் சையதுனா நஃப்ஸ முஹம்மது அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா அல் பரக்காத் மின் தஹரத் ஆமீன். சையதுனா அலி நாயகத்துடைய கருத்து எதுவோ அதுதான் ஃபைனல் பண்ணுவாங்க மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம் எல்லாரும் மாஷா அல்லாஹ். அதுபோல எல்லா சஹாபாக்களும் அவரவர் கருத்தை சொல்லிட்டாங்க. கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அலி நாயகத்தை கேட்டாங்க. அலி நாயகம் சொன்னாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாலிருந்து மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத்தான அந்த வருஷத்தை கணக்கு பண்ணணும், ஹிஜ்ரா ஆண்டுன்னு சொல்லி அப்படின்னு அலி நாயகம் சொன்னாங்க. சரி, எந்த மாசத்தை கணக்கு பண்ண, நாயகம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வரும்போது ரப்புல் ஆலமீனுடைய ஹதரத்துல் இலாஹியால இருந்து நாயகத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்து புறப்படுங்க ஹபீபேன்னு ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத்துக்கான விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் பேசும்போது நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்போதுமே அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துக்கு இஃப்தியார் கொடுத்துருவான். ஏன்னா ரசூலுல்லாஹ் எதை டிசைட் பண்றாங்களோ அது அல்லாஹ் என்ன அவனுடைய மஷியத்தாக்கி அதை அல்லாஹ் விசேஷமாக்கிடுவான். அப்ப நாயகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலமே தாங்கள் மசால்ல என்ன அபிசீனியாவை எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் ஆகிறாலும் ஹிஜ்ரத் ஆகலாம், தாங்கள் பஹ்ரைனுக்கு ஹிஜ்ரத் ஆகிறாலும் ஹிஜ்ரத் ஆகலாம், தாங்கள் யமனுக்கு ஹிஜ்ரத் ஆகிறாலும் ஹிஜ்ரத் ஆகலாம், தாங்கள் மாஷா அல்லாஹ் அப்ப எஸ்ரிஃப்ங்கிற பேர்ல இருந்துச்சு. இப்போ இருக்க நாயகம் மதீனா முனவராக்கின மதீனத்து முனவராக ஹிஜ்ரத் ஆகலாங்கிற அந்த வாய்ப்புகளை நாயகத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை இத்தனை ஊர்களையும் சொல்லி எந்த ஊரை நீங்க டிசைட் பண்றீங்களோ அந்த ஊர்ல
ஹிஜ்ரத் ஆலான்னு சொல்லும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைன் ஷரீஃபைனான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான கபர் ஷரீஃப் இருக்கிற ஊர் மதீனா முனவரா. நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் செய்த ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான புனித ஊர் உம்மா இஜ்மானிமா ஆமினா நாயகத்துடைய சொந்த ஊர் மதீனா ஷரீஃப். அதனால நாயகம் அவர்களுடைய வாலிதைனி கரீமைனுடைய பரிசுத்த பூமியா இருக்கிற மதீனா ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த ஒரு விஷயங்களை பரிமாறிக்கொண்ட மாதம் முஹர்ரம் மாதம் ஆகும். மாஷாஅல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கான இஜாசத்து உண்டானது முஹர்ரம் மாதத்துல. நாயகம் ஹிஜ்ரத்து புறப்பட்டது சஃபர் மாசம் கடைசியில மதீனா முனவராவில் வந்து மாஷாஅல்லாஹ் புஸ்தான் முஸ்ததில்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம், அதாவது குல்சும் பின் ஹதம் ரலியல்லாஹு தஆலா அன்சாரி சஹாபி அவங்களோட அந்த தோட்டம் குபால இருக்குது, மஸ்ஜிதுல் குபா இருக்குது. நாங்கள் மாஷாஅல்லாஹ் புஸ்தான் முஸ்ததில்னு பேர், அதுக்கு பேர். அந்த தோட்டத்தில் வந்து நாயகம் அவர்கள் சேர்ந்தது மாஷாஅல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாசத்துல. ஆனா மக்கா முக்கர்ரமான புறப்பட்டது சஃபர் மாசம் கடைசியில. அல்லாஹ்ட்ட இருந்து இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமான ஆலோசனைகள் அல்லாஹ் ஹபீபுல்லாஹ்తో நடத்தினது முஹர்ரம் மாசத்துல. அதனால முஹர்ரம் மாதத்தை முதலாவது மாதமாக கொண்டு முஹர்ரம் சஃபர் ரபீஉல் அவ்வல்ங்கிற அந்த தர்த்தீபாத்தில் 12 மாதங்களையும் கணக்கிட வேண்டும் சொல்லி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆலோசனை சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா அலி நாயகம் அவர்கள் எதை அவங்க முபாரக்கான திருவாயால ஃபைசலா பண்ணாங்களோ அதையே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்களும் எல்லா சஹாபாக்களும் தங்கள் சிறமேல் தாங்கி மாஷாஅல்லாஹ் இந்த முஹர்ரம் மாத கணக்கீடு இஸ்லாமிய அதாவது வருட கணக்காக மாஷாஅல்லாஹ் ஆக்கப்பட்டுச்சு. அதுதான் இந்த முஹர்ரம் மாதத்துடைய இஸ்லாமிய கேலண்டர் உருவான விஷயம் இதுதான். முஹர்ரம் மாதம் அந்த முதல் மாதமாக ஆக்கப்பட வேண்டுங்கிறதும் செய்தனா அலி நாயகத்துடைய முபாரக்கான கருத்தா இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, அதாவது இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், இன்னதீன இந்தல்லாஹ் இஸ்லாம் குர்ஆன், இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஷரியத்தே முஹம்மதியாவும் எல்லா விஷயங்களும் மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹார் எதை ஃபைசலா பண்ணுவாங்களோ அதையே மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த தீனுடைய அம்சங்களாக ஆக்கியிருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் அந்த அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபில் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தை பற்றி மாஷாஅல்லாஹ் நமக்கு நாயகம் என்ன அப்படி கொஞ்சம் நஞ்சம் இல்லை மாஷாஅல்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத்தை பற்றி நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர விஷயம் ஏராளமான ஹதீஸ் நபவி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலால அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபில் என்றென்றும் அல்லாஹ் நம்மை நிலையாக்கி வைப்பானாக. பாரக்கல்லாஹு வலனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீமுன் ஹலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் وما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله به نستعين أشهد أن لا إله إلا الله وله آخر وظاهر وباطنه أشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح الخاتم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد معاشر المسلمين رحمكم الله واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي حبيب العالي القدر العظيم الجاه وعلى أبوين كريمين شريفين سيدين سعيدين شهيدين طيبين طاهرين نيرين نصيرين رؤوفين ملكين مخدومين قطبين غوثين صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله من عليه الصلاة والسلام علينا البركات منهم ما دهر الدران آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي حبيب العالي القدر العظيم الجاه وعلى زوجه الطيبة سيدة العالمين سيدة خديجة الكبرى عليها الصلاة والسلام فعلينا البركات من دهر الدران. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي حبيب العالي القدر العظيم الجاه وعلى كبده الكريم بضاعة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام فعلينا البركات من دهر الدران. اللهم ارض عن سعاداتنا
خليفة رسول الله أبو بكر الصديق رضي الله تعالى عنه، خليفة المسلمين عمر بن الخطاب رضي الله تعالى عنه، ذو النور عثمان بن عفان رضي الله عنه، أمير المؤمنين وارث رسول الله وصي حبيب الله نفس محمد علي كرم الله وجهه عليه الصلاة والسلام، سيدا شباب أهل الجنة الحسن والحسين عليهم الصلاة والسلام، سيد الشهداء أما حبيب الله حمزة الكرار عليه الصلاة والسلام، الخلفاء العباس رضي الله تعالى عن جميع صحابة قرابة رسول الله صلى الله عليه وآله وسلم، شرف كرم وعلم خصوصا إلى حضرة سيدنا رسول الله محي الدين أبي محمد رسول عبد القادر حسن وحسين جعفر الجيلاني رضي الله تعالى عنه، فهذا علينا البركات من وجهنا آمين. اللهم اغفر لنا وارحمنا ولوالدنا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم، شرف وكرم ودون ربنا آتنا في الدنيا حسنة في الآخرة من حسنة وقنا عذاب النار. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله دعواهم فيها سبحانك اللهم وبحمدك السلام وآخر دعوانا الحمد لله رب العالمين.